வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அன்புமணி அப்செட், என்ன செய்ய போகிறார் ராமதாஸ்? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் இன்று காலை 10 மணிக்கு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த நிலையில் மாவட்ட செயலாளர்கள் வருகை தொடங்கியது. பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு கடந்த 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அந்த மாநாட்டில் மருத்துவர் ராமதாஸ் பேசியவற்றுக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் காலை 10 மணிக்கு பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி முடிவுகள், தேர்தல் பணிகள் உள்ளவற்றை குறித்து ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் என அனைவரும் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டு செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார். இதன் காரணமாக பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டிலும் அன்புமணி தனது வருத்தத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி கலந்து கொள்ளவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு மாநில தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மேகநாதன், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் PG அண்ணாமலை, கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தலைவர் தியாகராஜ நாயுடு ஆகியோர் வருகை தந்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது, விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.